வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க. இந்நிலையில் தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு ஆலோசனைகளையும் முடித்துவிட்டு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தலைமைச் செயலகத்திலிருந்து தனது முதல் நாள் பணிகளை பல்வேறு ஆலோசனைகளை முடித்துவிட்டு புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இது தொடர்பான காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். தற்பொழுது முதல்வர் எங்கே போயிட்டு இருக்கார்? பட்டினப்பாக்கம் இல்லத்துக்கா, நீலாங்கரை இல்லத்துக்கா, இல்லை பனையூர் அலுவலகத்திற்கா? விரிவான தகவல்கள். சரியாக ஒரு 4 மணி அளவுல மக்கள் பவன்ல தற்காலிக சபாநாயகருடைய பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற உள்ளது. அதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுமார் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக தலைமைச் செயலகத்தில் இருந்தார். இன்று IAS IPS அதிகாரிகள் எல்லாம் அவர்களை சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சாங்க, பூங்கொத்து கொடுத்து தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. அதே நேரத்துல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் சட்ட ஒழுங்கு, நிதி நிர்வாகம் இவையெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரியிடம் கேட்டறிஞ்சாங்க. அதே நேரத்துல அந்த தற்காலிக சபாநாயகருக்கான நியமனத்துக்கான உத்தரவையும் பிறப்பிச்சாரு. சட்டப்பேரவை செயலாளர்களிடம் செங்கோட்டையின் மூலமாக ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். அந்த வகையில ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக தலைமைச் செயலகத்தில் இருந்தார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். இங்கேயும் தலைமைச் செயலகத்திலேயே மதிய உணவையும் சாப்பிட்டாரு அப்படிங்கறது அதிகாரிகள் தெரிவிச்சாங்க. நீண்ட நேரமாக இருந்து கலந்தாலோசிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய IAS IPS மற்றும் விஐபிகள்லாம் தொடர்ந்து அவருக்கு தொடர்ந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க. இதற்கு பிறகுதான் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவர் அந்த ராஜ்பவன்ல மக்கள் பவன்ல நடைபெறக்கூடிய பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு செல்ல உள்ளார். 4 மணி அளவில் அந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக பெரியார் திடல்ல அங்கு சென்று பெரியார் நினைவிடத்துல அவர் அஞ்சலி செலுத்திய பிறகு, மரியாதை செலுத்திய பிறகு அங்கிருந்தும் புறப்பட்டு மக்கள் பவனுக்கு செல்வதற்குண்டான கான்வாய் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவருடைய பயண திட்டத்துக்கு ஏற்ப கான்வாயினுடைய அனைத்து விதமான அம்சங்களும் திட்டமிட்டு அதன் அடிப்படையில் தான் செயல்படும் அப்படிங்கிறதும் அதிகாரிகளுடைய தகவலாக இருக்கிறது. தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய அவருக்கு அங்கு குழும்பியிருந்த அரசு பணியாளர்கள், பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினரெல்லாம் உற்சாகமாக எப்படி வரவேற்று கொடுத்தாங்களோ அதே போல தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்படும் போது அதே உற்சாகத்தோடு அவரை வழி அனுப்பி வச்சாங்க. மீண்டும் அவர் தலைமைச் செயலகத்துக்கு எப்போ வருவாரு, நாளைக்கு புதிய MLAக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்வார். இது போன்ற தொடர் அலுவலக பணிகளும் சட்டப்பேரவை தொடர் நிகழ்ச்சிகளும் பங்கேற்பதற்காக தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடிய தமிழக முதலமைச்சரை காண்பதற்காக நாளை அரசு பணியாளர்கள் எல்லாம் பணிக்கு வந்துருவாங்க. அப்போது இன்று இருந்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் இருக்கும். அப்போது அவரை சந்திக்கக்கூடிய விஐபிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் எல்லாம் தொடர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சவன்னு இருப்பாங்க. அந்த வகையில தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக உள்ளது. ரைட், நன்றி பாஸ்கர் உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக முதல் நாள் பணிகளை தொடர்ந்து வருகிறார் விஜய். அந்த வகையில் இத்தனை நேரம் தலைமைச் செயலகத்தில் பல்வேறு ஆலோசனைகளையும் முடித்துவிட்டு அங்கு பல்வேறு வாழ்த்துகளையும் பெற்றுவிட்டு தற்பொழுது பெரியார் திடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதன் பிறகு மக்கள் பவனில் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்புக்காகவும் செல்லவிருக்கிறார். ஸோ நாளை MLAக்கள் பதவியேற்பும் நடைபெற இருப்பதால் ரொம்பவே ஒரு ஹெக்டிக் ஸ்கெட்யூல் தான் அவருக்கு இருக்குது அப்படின்றதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ தற்போதைய சூழலில் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அவரோடு அந்த கான்வாயும் பயணித்து வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம் கேட்டோம். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க.